ஹலோ. நான் வந்து ஒரு புது ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த ஃபோனை பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ தான் அது. ஃபோன் பேர் வந்து எட்ஜி 70 ஃபியூசன். பாக்ஸ் வந்து இவ்வளோ மோசமாக தான் வந்துச்சு. நான் ஆக்கலை அப்படி. என்னன்னு தெரில. இது மேபி வியர்வையா இல்லை வேறு எதுவும் டஸ்ட்டா என்னன்னு தெரில. இப்படி தான் வந்துச்சு. ஆனால் பார்த்த உடனே ஒரு கான்ஃபிடென்ஸே போயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் மாதிரி ஈஸியாக மக்கக்கூடிய மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இதில் தான் வந்து யூஷுவலாக பேக் கேஸ்லாம் இருக்கும். பட்டு இந்த ஃபோனுக்கு வந்து பேக் கேஸ் எனக்கு கொடுக்கல. யாருக்குமே இந்த ஃபோனுக்கு வந்து பேக் கேஸ் கிடையாது போல். மோட்டோரோலாலாம் பேக் கேஸ் எப்போவும் வரும். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மோட்டோரோலா G72க்கு கூட பேக் கேஸ் வந்துச்சு. பட் இதுக்கு வந்து பேக் கேஸ் கொடுக்கல. இந்த சீட்டு அப்புறம் இது வந்து இந்த யூவி கேஸு அந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரீன் கார்டெலாம் ஒட்டினோன்னா அந்த சைடில் இருக்கிற அந்த பட்டன்ஸ்லாம் வீணாக போகாமல் இருக்க ஒட்டுறதுன்னு சொன்னாங்க. இதோட எக்ஸாக்ட் யூசேஜ் எனக்கு தெரியல. அப்புறம் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்கெட் இருக்கும். இது உள்ள இந்த சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. இதுதான் இதோட பேக்கேஜிங். இதுக்கு மேலே இதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் இருந்துச்சு. ஃபோனு காட்டுறேன். இதில் வந்து சார்ஜரு, கேபிளு, அவ்வளோதான் மொத்தமே இருந்தது. சார்ஜரை காட்டுறேன் இருங்க. சார்ஜர் பார்த்துங்க. இது வந்து 68 வாட்ஸ் சார்ஜர். ஆனால் சார்ஜர் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இது வந்து என்னோடய மோட்டோ G72வோட 33 வாட்ஸ் சார்ஜரு. இந்த ரெண்டோட சைஸையும் பாருங்கள். ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம்லாம் இல்லை, சிமிலர் சைஸ் தான். இது வந்து டைப் சி டு டைப் சி கேபிளில் வருது. டைப்பு அந்த இன்னொரு யூஎஸ்பி டைப் இருக்கும்ல, அது கிடையாது. இந்த மாதிரி சின்ன பின் டைப்பில் வருது. அதனால் நீங்கள் நிறையா யூசேஜுக்கு வந்து இந்த கேபிளை பயன்படுத்த முடியாது. லைக் காரில் சார்ஜ் போடுறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியாது. அதை மைண்டில் வச்சுக்கணும். அப்புறம் வந்து இதான் ஃபோனை பார்த்துங்க. நான் வாங்கியிருக்கிறது வந்து கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் வரும், அந்த வேரியண்ட் கலரு. இது வந்து ஒயிட்டு. ஆக்சுவலி ஒயிட்டுனா நம்மளோட நம்ம கைலிலாம் போடுவோம்ல, இந்த கைலியோட ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு கிடையாது. தொட்டு பார்த்திங்கன்னா அந்த துணி மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் அப்படி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஆனால் வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுது. அது போக நீங்கள் கையில் வேர்வையாக இருந்தீங்க இல்லை வேறு எதுவும் கையில் ஒட்டியிருக்குன்னா நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கையிலேருந்து இதில் ஏறிடும், ஃபுல்லாக ஏறிடும். நான் ஒரு தடவை கொஞ்சம் வேர்வையாக இருந்தப்போ இந்த ஃபோனை ஹோல்டு பண்ணியிருந்தேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக அப்படியே அந்த வேர்வை இறங்கி கண்ணங்கரேன்னு ஆயிடுச்சு. திருப்பியும் வெட் வைப்ஸை போட்டு நல்லா தொடச்சேன். ஸ்டில் இந்த ஒரு இடத்துல மட்டும் போவே இல்லை. அது தெரியாது வீடியோவில். அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. இந்த கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, பிளாக்கு தான் சூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் வந்து டிரான்ஸ்பேரண்ட் கேஸு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். கலர் கேஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது கவர் பண்ணாப்பில் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒயிட்டு வாங்கி தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ப்ளூ வாங்குங்க, அப்படி இல்லாட்டி பிளாக் போயிடுங்க. இந்த ஒயிட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஃபோனில் கேஸ் இல்லாதது வந்து ஒரு டீல் பிரேக்கர் மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஏன்னா லோக்கலில் எங்கேயுமே என்னோடய கிராம சைடில் மோட்டோரோலா எட்ஜி 70 ஃபியூசனுக்கு வந்து பேக் கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதே மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வந்து இதே ஃபார்ம் ஃபேக்டரில் தான் மோட்டோரோலா வச்சுருக்காங்க. இருந்தாலுமே இதோட பேக் கேஸ் எனக்கு என் லோக்காலிட்டியில் கிடைக்கல. இப்போ நான் வந்து என் ஊர்லேருந்து ஒரு 60 மினிட்ஸு 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் பெரிய ஊருக்கு போய் தான் நான் வந்து இந்த கேஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோஃபார் இன்னும் இதை நான் வாங்கலை. 1-2 பேருக்கு வந்து நான் ஃபோன் அடித்து ஷிப் பண்ணி விட முடியுமா பேக் கேஸ்ன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கேன். இந்த மீன் டைம் வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் தான். வெளியில் எடுத்துகிட்டு போக முடியல. காரில் வந்து ஒரு இடத்துல இப்படி ஃபோனை இப்படி போட்டோம்னா இந்த மண் இருக்க இடம்லாம் இங்கே அப்படியே ஏறிடுது, அழுக்கு. ஸோ எங்கேயுமே எடுத்துகிட்டு போனால் இந்த ஃபோனுக்குன்னு ஒரு இடம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் கேஸை சூஸ் பண்ணிடுங்க. அது ஒரு நல்ல ஐடியா. அப்புறம் இதை நான் சூஸ் பண்ண மெயின் ரீசன் வந்து
இது ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் மட்டும் பெட்டராக இருக்கும் அப்படி கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து எபவ் ஆவரேஜாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபோனை நான் சூஸ் பண்ணேன். என்னோட பழைய ஃபோனு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க ஃபோனு வந்து கொஞ்சம் ஸ்லோ. இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா அது ஓப்பன் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 3-4 செகண்ட்ஸ் எடுக்கும். அப்புறம் சில சமயம் நீங்கள் பேடிஎம்மில் பே பண்ணுறீங்கன்னா ஸ்கேன் கியூஆர் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் அந்த கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப லேகி ஆகிடுச்சு. அப்புறம் அந்த சவுண்டு பட்டன் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வர்றதுக்கே ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகும். இப்போது போயிடுச்சா? அப்போ திருப்பி கிளிக் பண்ணால் இது உடனே வர்றதா? என்னோடய பழைய ஃபோனில் வந்து இது ஒரு 3-4 செகண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சில இன்கன்வீனியன்ஸ்லாம் இருந்துச்சு. சரி நம்ம மாற்றிடுவோம், 3 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் தேடும் போது இந்த எட்ஜி 70 ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து பார்த்தேன். அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து 128 ஜிபி தான். இதை நான் வந்து 3rd டே தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஸ்டோரேஜை பாருங்கள். இது ஏன் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னா, நான் வந்து கொஞ்சம் கூகுள் அக்கௌண்ட்டெல்லாம் சிங்க் பண்ணிட்டேன். ஒரு 3-4 அக்கௌண்ட்டு இதில் ஓப்பன் பண்ணவும் அதோட ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் சிஸ்டம்க்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது 61 ஜிபி வந்து நல்லதில்லை. 3வது நாள் இன்னொரு 6 மந்த்தில் 128 ஜிபி ஃபுல்லாகிடும். அதனால் அது பேட் ஐடியா. நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜிபி அதிகமாக உள்ளதை சூஸ் பண்ணுங்கள். அது ஒரு 3000 கூட வந்தாலும் பரவாயில்ல. 256 அந்த மாதிரி வெர்ஷன் அது வாங்கிக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. அப்புறம் வந்து 16 ஜிபி நம்மளோட ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்துக்கும். 16 ஜிபி எடுத்துகிட்டு அதில் ஒரு ரேம் பூஸ்ட்டு ஜஸ்ட்டு இந்த 8 ஜிபி ஃபுல்லாகிடுச்சுன்னா டெம்பரரியாக வந்து இந்த ஸ்டோரேஜை வந்து யூஸ் பண்ணிக்கும். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாலாம் இருக்காது. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு ஃபீச்சர் இருக்கிறது நல்லது தான். பட் இது ஒரு கிமிக் மாதிரி தான். இது வந்து நமக்கு 8 ஜிபின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்புறம் கேமராலாம் பார்த்திங்கன்னா 32 எம்பி வந்து இந்த ஃப்ரண்ட்டு கேமரா. அப்புறம் வந்து ரியர் வந்து 2 கேமரா இருக்கும். 50 மெகா பிக்சல் ஒன்று, அப்புறம் வந்து 13 மெகா பிக்சல் வந்து வைட் ஆங்கிள் இருக்குது பார்த்திங்களா. இதில் வந்து ஒரு கேமரா வைட் ஆங்கிள் ப்ளஸ்ஸு மேக்ரோ ரெண்டுமே ஒரே கேமராலே இருக்கும். இன்னொரு கேமரா வந்து 50 மெகா பிக்சல். இது வந்து சோனியோட கேமரா. லிட்டியான்னு சொல்லி இந்த எழுதியிருக்கோம், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஃபஸ்ட்டு ஃபோனில் யூஸ் பண்ணுற சென்சார் இது, இந்த லிட்டியாங்கிற சென்சாரு. இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. இந்த கேமரா உள்ளே இருக்க கேமரா லென்ஸே வந்து இப்படி லேஸாக மூவ் ஆகும். நம்ம ரொம்ப ஹேண்ட் ஷேக் ஆச்சுன்னா இது மூவ் ஆகி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அது மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது வந்து சும்மா லைட் சென்சார் தான், இது கேமரா கிடையாது. இது வந்து ஃப்ளாஷ். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது வந்து ஃபோனு கேமராலாம் நல்ல டீசெண்டான கேமரா தான். கேமராலலாம் நான் வந்து ஃபுல்லாக டைவ் பண்ண விரும்பலை. இது வந்து கேமரா சென்ட்ரிக் ஃபோன் கிடையாது. கேமரா சூப்பராக இருக்கும், இதை வாங்குங்கன்னு சொல்கிற மாதிரியான ஃபோன் கிடையாது. ஆனால் கேமரா நல்லாயிருக்கும். சில ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஷேக்கெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டிலாம் சில ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், ஒரு ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஃபோனையே திருப்பினாலும் நீங்கள் எடுக்கிற வீடியோ திரும்பாது. அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். இது மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% உங்களோட நீடை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஃபோன் தான். மற்றபடி ஸ்னாப்பியாக இருக்கும். நீங்கள் வந்து எதை ஓப்பன் பண்ணாலும் டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகும். இந்த ஸ்லோனஸ்லாம் இருக்காது. அந்த லேகி கொஞ்சம் 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் கழித்து லோட் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்புறம் ஸ்க்ரோலிங்கும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்டர்நெட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறதும் நல்லா ஸ்பீடாக ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸும் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது. இது எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 வந்து ஃப்ளாக்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப காசு அதிகமாக உள்ள 50,000 அந்த ரேஞ்சில் உள்ள ஃபோன்ஸில் உள்ள ப்ராசஸர் வந்து அது எவ்வளோ பவர் கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு இந்த ஃபோன் வந்து இப்போது பவர் கொடுக்குது 2026. ஸோ நல்ல ஒரு சூப்பர் ப்ராசஸர் தான். கேமிங்காகவே உள்ள ப்ராசஸர் கிடையாது. எவ்ரிடே டாஸ்க்கும் நல்லா பண்ணும். ஒரே டயத்தில் வந்து நீங்கள் 3-4 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னாலும் நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பவர் உள்ள ஒரு
ப்ராசஸர் தான். இப்போ பாருங்கள், ஒரே டயத்தில் 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். இதிலலாம் ஒரு லேகியும் இருக்காது. இது மாதிரி நீங்கள் எவ்வளோ இந்த ஃபோனை புஷ் பண்ணாலும் அதோட அந்த கேப்பபிலிட்டி அது காமிக்கும். அதனால தான் மெயினாக அதை வாங்கினேன். இதில் வந்து ஒரு 3 இயர்ஸ் உங்களுக்கு ஓஎஸ் அப்டேட் கொடுப்பாங்க. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 16 வருது. இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்கு ஓஎஸ் அப்டேட் வந்துட்டு இருக்கும். 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப் டு 5 இயர்ஸ் வந்து இதில் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இருக்கும் ஆண்ட்ராய்டு 16 ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது எனக்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஜனவரியோட செக்யூரிட்டி பேட்ச் வந்திருக்கு. இது மாதிரி ஆண்ட்ராய்டு 17 அடுத்த 3 இயர்ஸில் அப்டேட் ஆகுனா அதுவும் வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிக்கும். திருப்பி நம்ம ஃபோனை ரீசெட் அடிச்சுட்டு இன்னொரு 1 இயர் கூட ஓட்டலாம். நான் இதை வந்து இன்ஷால்லா ஒரு 3 இயர்ஸ் வச்சுக்கிற பிளானில் தான் எடுத்திருக்கேன். இது எந்த அளவுக்கு வருதுங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இது போக இதை நான் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் வந்து இதில் குவாடு கர்வ்டு டிஸ்பிளேன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா கருவாக உள் சைடு வந்து வளைஞ்சிருக்கும். நம்ம இந்த வீடியோவில் எனக்கு காட்ட தெரியலை. இந்த மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கும் எட்ஜு. அதனால தான் இது வந்து எட்ஜி சீரீஸ்ன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. மேலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும், கீழேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். 4 சைடுமே வந்து டிஸ்பிளே இப்படி பின்னாடி சைடு வளைஞ்சிருக்கும். அதனால் நமக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு மல்டிமீடியாலாம் வந்து பார்க்குறோன்னா அந்த இது நல்லாயிருக்கும். அந்த வியூ இப்படி பார்த்தோன்னா நமக்கு வந்து பெசல்ஸே தெரியாத மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவுமே வந்து கவர் ஆகிடும். பாருங்கள், மேலே கீழே எல்லா இடமுமே வந்து உங்களுக்கு வீடியோ மட்டும்தான் தெரியுது பாருங்கள். இந்த சைடில் டாப்லேயும் பாட்டம்லேயும் ரொம்ப மினிமலான ஒரு எட்ஜ் இருக்கும். பட்டு மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவுமே ஸ்க்ரீனாக தெரியும். இது வந்து ரொம்ப குவாலிட்டி அதிகமாக உள்ள ஸ்க்ரீனு. 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED ஸ்க்ரீனு. மோட்டோரோலாவில் வந்து ஸ்க்ரீன் நல்லாயிருக்கும். ஆனால் சாம்சங் அளவுக்கு எதிர்பார்க்க முடியலைனாலும் ஸ்க்ரீன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். AMOLED டிஸ்பிளேனால உங்களுக்கு வந்து பிளாக்கெல்லாம் நல்லா சூப்பராக எடுத்து காட்டும். இப்போது பிளாக்கில் இருக்கா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து பிளாக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து லைட் எரியாது பேக்ரவுண்டில். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர் உள்ள ஃபோனு. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இன் டிஸ்பிளேலே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து NFC இருக்குது. NFCனா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் போய் பே பண்ணணுன்னா ஃபோனில் NFC ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சும்மா அந்த மெஷினில் இப்படி டேப் பண்ணிங்கன்னா போதும். டேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீனை அன்லாக் பண்ணிங்கன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் அதில் போட்டு வச்சுருந்தாங்களோ அந்த அமௌண்ட் உங்கள் பேங்க்லேருந்து அவங்களுக்கு போயிடும். அது மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பணம் அனுப்புறதுக்காக உள்ளது. அப்புறம் நிறைய ஜெஸ்டர்ஸ்லாம் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போது மோட்டோரோலாக்கே உள்ள இப்படி சாப் பண்ணால் வந்து பேக்கில் லைட் எரியுறது. அப்புறம் வந்து இப்படி செஞ்சிங்கன்னா கேமரா ஆன் ஆகும். திருப்பி அதே மாதிரி செஞ்சிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஸ்டார்ட் ஆகிடும். இது மாதிரி உள்ளது. அப்புறம் வந்து இந்த பின்னாடி வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேடிஎம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் எந்த ஆப் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். சும்மா பேக்கில் இப்படி 2 டச் பண்ணிங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் ஆகிடும். அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த பவர் பட்டனை 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் கேமரா செட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வர்றதுக்கு, இது வந்து பவர் ஆப்ஷன் நான் செட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மோட்டோ AI அந்த மாதிரி ஏதாவது வரணும்னா கூட செட் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பவர் பட்டனையும் சவுண்டு குறைக்கிற பட்டனையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் அப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து சைலண்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் சென்டர்லேருந்தே நோட்டிஃபிகேஷன் பாரை வந்து நீங்கள் இறக்கி விட்டுறலாம். இப்படி சென்டர்லேருந்து பண்ணிங்கனாலே நோட்டிஃபிகேஷன் பார் வந்துடும். நீங்கள் அவ்வளோ தூரம் ரீச் பண்ண தேவையில்லை. ஸோ இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் சென்டரையுமே நிறையா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து செட்டிங்ஸில் நீங்கள் ஒரு 3-4 டேஸ்க்கு புதுசாக ஃபைண்ட் பண்ணுற அளவுக்கு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஜெஸ்டர்ஸுங்கிற இந்த போர்ஷன் தான் நல்லா இருந்துச்சு. இதில் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ இருக்கும் இந்த ஃபோனில் ஆப்ஷன்ஸ்லாம். அதெல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியுமே இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஸ்லோ ஆகலை, ஸ்பீடாக தான் இருக்குது. எல்லா ஃபீச்சரையும் நான் இப்போ ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த சைட்லேருந்து ஒரு ஆப்ஷன் வரும். இதுலேருந்து எதாவது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவை நீங்கள் பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். இல்லை இந்த விண்டோவை மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிங்கன்னா அந்த சைடில் நின்றுக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய இதில் ஆப்ஷன் இருக்குது. க்ளோஸ் பண்ணிடலாம்.
இது எல்லாமே நான் வந்து ஆன்ல தான் வச்சுருக்கேன். இந்த ஃபோனை புஷ் பண்ணி பார்ப்போங்கிறதுக்காக. ஸோ ஃபார் இது நல்லா தான் எனக்கு வந்து பிஹேவ் பண்ணுது. இதில் வந்து நான் AnTuTu அப்படிங்கிற ஒரு பெஞ்ச்மார்க் டெஸ்டிங் அப்ளிகேஷனையும் வந்து ட்ரை பண்ணேன். அதில் உள்ள ஸ்கோர் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஃபோன் வந்து AnTuTu ஒரு 100,000க்கு மேலே வரும். 1,00,000 மேலே வரும். நான் வந்து சிம்மெல்லாம் போட்டுட்டு இதில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் லோட் பண்ணி இது வந்து பேக்ரவுண்டில் நிறைய ப்ராசஸஸ் போயிட்டுருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ரன் பண்ணேன். அதனால் வந்து இது 99,41,000 காட்டுது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1 crore காட்டும் போல். 1 crore 14 சம்திங் காட்டும். நான் வந்து நெட்டில் செக் பண்ணும்போது 1.14 மில்லியன் அப்படின்னு போட்டிருந்துச்சு AnTuTu ஸ்கோரு. அது வந்து மோர் தென் 99% மார்க்கெட்டில் இருக்கிற ஃபோன்ஸை விட அதிகமான ஸ்கோர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் அதெல்லாம் ஒரு பேசிக்காக பார்த்துட்டு தான் இந்த ஃபோன் எடுத்தேன். பட் எனக்கு வந்து இந்த ஸ்கோர் டீசெண்டாக தான் இருக்குது. இந்த ஸ்கோர் வந்து ரொம்ப நான் பேக்ரவுண்டில் ஏற்றி வச்சுருந்த விஷயத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டு. இதே நான் வாங்கின உடனேயே ஒரு 3-4 ஹவர்ஸில் ரன் பண்ணியிருந்தேன்னா எனக்குமே வந்து 1 மில்லியன் ரீச் ஆகிருக்கும். 1 மில்லியன்னா எவ்வளோ, 10 லட்சம் சம்திங் ரீச் ஆகிருக்கும். இப்போ இது 9,41,000 காட்டுது எனக்கு. அப்போது நான் பேட்டரியும் ஒரு 43% அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் ரன் பண்ணேன். அதனால் இது ப்ராசஸிங்கும் வந்து ஒரு குறையும் இல்லை. எனக்கு வந்து கேமரா என்னைய வந்து ஒரு 60-70% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாலாம் வந்து கேமராலாம் யூட்டிலைஸ் பண்ணலை. 3 டேஸ் தான் ஆகுது. மற்றபடி வந்து எனக்கு டிஸ்பிளே ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்ரி வந்து இது 7000 mAh பேட்ரி. 7000 mAhனா இப்போது என்னோடய Moto G72 வந்து 4500 ஆர் 5000 தான் இருக்கும் அதோட mAh. இது வந்து 7000 mAh ப்ளஸ் உங்களுக்கு சார்ஜரும் 68 வாட்ஸ் வந்துடுறதுனால ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்லேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஃபுல் சார்ஜ் ஆகுச்சுன்னா உங்களுக்கு யூசேஜுக்கு ஏற்றாப்புல 2 டேஸ் வரைக்கும் வரும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக இதில் டெஸ்ட் பண்ணுறது அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால 1.5 நாள் எனக்கு வருது. 8 ஹவர்ஸு 9 ஹவர்ஸு ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. இந்த பாருங்கள், கெப்பாசிட்டி 7000 mAh போட்டிருக்கா, சார்ஜ் சைக்கிள் 2ன்னு போட்டிருக்கு பாருங்கள். 2 தடவை தான் நான் இது வரையும் சார்ஜ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஃபுல் சார்ஜ் பண்ணலை. ஒரு தடவை 100 வரைக்கும் பண்ணேன். 2வது தடவை வந்து 80+ தான் பண்ணேன். 87 இதை தான் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு வாரத்துக்கு 1 டைம் 100 பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 80 to 90 மெயின்டைன் பண்ணால் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் பேட்ரி நல்ல கண்டிஷனில் இருக்கும். அதுக்கு இந்த ஃபோன்லேயே வந்து ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரியோட செக்ஷனுக்கு போனீங்கன்னா அதில் வந்து சில சஜஷன்ஸ்லாம் கூட இதில் கொடுக்குறாங்க. பேட்ரி ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரிலாம் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் அப்படியே சும்மா பாஸ் பண்ணி வேணால் படித்து பாருங்கள். இதிலே போட்டிருக்கோம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 100 ஏற்றணும். மற்ற டைம்லாம் ஒரு 90 100க்குள்ளே ஏற்றிக்கிட்டிங்கன்னா ஃபோன் வந்து பேட்டரியை ரொம்ப காலம் வந்து ஹோல்டு பண்ணும், 100% ஸ்டேட்டஸில் ஹோல்டு பண்ணுங்கிற மாதிரி இதில் ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதெல்லாம் ஆன் பண்ணுமோ ஆன் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பீடாக சார்ஜ் ஏறணும்னா சார்ஜ் பூஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து ஸ்பீடாக சார்ஜ் ஏற்றிக்கலாம். அப்புறம் வந்து நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. இது வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸுக்கு உள்ள ஃபோன் தான் போல இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். சின்ன பசங்க தான் வந்து ஸ்க்ரீனில் அது தெரியணும், இது எங்கே ஓடணும், லாக் பண்ணிவிட்டு திருப்பி அன்லாக் பண்ணால் ஸ்க்ரீனில் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி வரணும், அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அது எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. நம்ம வேணால் அது எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மினிமலாக தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நான் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன்னா அடுத்த செகண்ட் அந்த ஆப் ஸ்க்ரீனில் ஓப்பனில் இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ஃபோனை வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே என் ஒர்க் ரிலேட்டட் அப்ளிகேஷனு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இதை தவிர வேறு எதுவும் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணுறதாலும் நான் இந்த Moto AI போய் கேட்டேன்னா எனக்கு வந்து அதை கொடுத்துரும், அந்த அப்ளிகேஷனை கொடுத்துரும். க்ரோம்னு அடித்தோம்னா க்ரோம் ஆப் வந்துடும். இல்லை ஏதாவது செட்டிங்ஸ் உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஃபீச்சரு அதை வந்து நான் இப்போ யூட்டிலைஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஸ்க்ரீன் லாக்குன்னு அடிச்சேன்னு வச்சுங்க, இந்த பாருங்கள், இது வந்து மற்ற அப்ளிகேஷன்ஸுக்கு உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸை கூட கொண்டு வந்து காமிக்கும். இங்கே கிளாக் வந்துருச்சு, அது கீழே பாருங்க ரெக்கார்ட் மை ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அப்புறம் செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் லாக் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது, இது எல்லாமே வந்து காமிச்சிரும். இல்லை நான் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் லாக்குன்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணோன்னா ப்ளே ஸ்டோரை கொடுத்தோன்னா அதில் ஓப்பன் பண்ணிடும். ஸோ இது மாதிரி எனக்கு தேவையானதை வந்து நான் போய் ரொம்ப தேட தேவையில்லை. இந்த Moto AI ஆப்ஷனில் கொடுத்தோன்னா இந்த சிஸ்டமில் இருக்கிற எல்லாத்துக்கும் இதுக்கு ஆக்சஸ் இருக்குது. Moto AIக்கு அது எனக்கு கொண்டு வந்து காமிச்சிரும். அப்புறம் நான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் காமிச்சிரும்.
அப்புறம் வந்து நான் இது வரைக்கும் கேட்ட மற்ற விஷயங்களை காமிக்கும். அப்புறம் எனக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு 4-5 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா அந்த அப்டேட் மீ கொடுத்தேன்னா அதுவே வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்லும். இவங்க இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க, இவங்க இந்த மீட்டிங் உங்கள் கூட ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி அதுவே நமக்கு சொல்லிடும். இதில் வந்து ஏஐ ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்குது. அதுவும் ஒரு என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, அப்புறம் வந்து ஜெமினி ஏஐ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உள்ளக்கே வருது. இதுக்கு ஃபுல் ஆக்சஸ், மோட்டோ ஏஐக்கும் ஃபுல் ஆக்சஸ் நமக்கு இருக்குது. இதற்கு பாருங்கள், மோட்டோ ஏஐ அப்ளிகேஷன். ஸோ ஏஐயும் இதில் வந்து நிறையா இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்புறம் நம்ம இமேஜஸ்லாம் வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் வந்து ஃபுல் வெர்ஷனே இதில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபோன் தான். இப்போ உங்களுக்கு பட்ஜெட் வந்து 25,000 அப்படின்னா இந்த ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து 8GB 128GB வந்து 24,999 ரூபா போட்டுருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணுறப்போ அவங்க ஒரு 89 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த மாதிரி போட்டு 25,087 ருபீஸ் அது மாதிரி போட்டாங்க. இந்த ஃபோனை வந்து நான் தொடர்ந்து ஒரு 3-4 இயர்ஸ் யூஸ் பண்ணுற இன்டென்ஷனில் இருக்கிறதுனால இதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும், ஏதோ ஃபீச்சர்ஸ் தெரியணும், ஆப்ஷன்ஸ் தெரியணும், இல்லை ஃப்யூச்சர் வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை மேபி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சஜஷன் வந்து 256GB வெர்ஷன் வாங்குங்க. ஒயிட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேக் கேஸு முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோனை ஆர்டர் பண்ணுறப்பயே. மற்றபடி இந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு எடுங்க. இது வந்து ஒரு மீடியமான ஃபோன். ரொம்ப எதுலேயுமே வந்து சூப்பராக இருக்காது, பட் எல்லாத்துலேயுமே மோர் தென் ஆவரேஜாக இருக்குது. மோட்ரோலா Edge 70 Fusion. தேங்க்யூ.